ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். பிம்ப அரசியலுக்கு பின்னாடி தான் அதிமுக எல்லாரும் போறாங்களா சார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை நம்ம சீட்டிங் சொல்கிறது முதல்ல தவறு. அவங்க வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீங்கள் அந்த சீட்டிங்கிற வார்த்தை சொல்லி மக்களை இழிவுபடுத்தாதீங்க. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருந்து தான் அந்த ஓட்டை போட்டாங்க. அண்ணா திமுக வேண்டாம், திமுக வேண்டாம்னு முடிவெடுத்து இன்றைக்கி இந்த ஓட்டை போட்டு அதுக்கு முன்னாடியே அவர் வந்து சொல்லிட்டார், இவங்க எல்லாரும் ஒரே கூட்டணி, ஒரே கொள்கை கூட்டணி, ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுங்கிறதெல்லாம் உறுதியாக இருக்கிறாங்கங்கிறத அவர் வெளிப்படையாக சொன்னதை அந்த 108 வந்து காட்டி கொடுத்து அண்டர் கிரவுண்டில் இவங்க வந்து கூட்டணி அமைச்சு பேசுனது வெளி உலகத்துக்கு வர தொடங்கிடுச்சு. ரெண்டாவது, நடிகர்கள் கோட்பாடு கிடையாது, அவருக்கு கிடையாது. ஏங்க திமுக வளர்த்ததே நடிகர் தான். எஸ் ராஜேந்திரன் ஒருத்தர் வந்தார், எம்ஜிஆர்னு ஒருத்தர் புரட்சி நடிகராக வந்தார். நல்லா புரிஞ்சுருங்க, எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்தார். அறிஞர் அண்ணா அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு போய் பார்த்ததும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தானுடைய கருணாநிதி அங்கே எதுவுமே பண்ணலை. நல்லா புரிஞ்சுருங்க. அதாவது நடிகர்னா ஏளனமா? மக்கள் மனசில் அவங்க வந்து இன்னைக்கு பணிஞ்சிருக்காங்க சார். ஏன் கருணாநிதி திரைக்கு திரை கதை வசனம் எழுதலையா? சினிமாவில் இருந்து வரலையா? ஒரு தடவை எம்ஜிஆர்கிட்ட தோத்த உடனே அடுத்த நேரம் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர்னு சொல்லி வச்சு நெஞ்சுக்கு நீதினு படம் எடுக்கலையா? அம்மாட்ட தோத்த உடனே அடுத்த நேரம் ஒவ்வொரு வசனம் எழுதிட்டு ஒவ்வொரு படத்துக்கும் போகலையா? இதை சொல்லுங்க பாப்பா, எத்தனை பேரை வச்சு எடுத்திருக்காரு? சிவகுமாரை வச்சு பாசப்பறவைகள், பாடாத தேனீக்கள், இதெல்லாம் கலைஞர் எழுதின வசனம் தானே. அப்போ நான் வீட்டில் உட்கார முடியாமல் இருந்து திரைக்கதை வசனம் எழுதுனாரா? என்ன சார் இது? சினிமா துறையை வந்து அவ்வளோ தூரம் கேவலமாக பேசி சினிமா துறையில் வந்து வந்தவர்கள் முதல்வர் ஆளக்கூடாது, நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அது ஒரு அநாகரிகமான செயல். அப்படி பார்க்க போனால் நம்ம அண்ணன் ஸ்டாலினே வந்து நான் வந்து விஜயகாந்த் கூட நடித்தேன்னு பாட்டெல்லாம் பாடினாரா? நான் கொடி பிடிச்சேன், நான் ஒரே ரத்தம்னு ஒரு படத்தில் நடித்தேன் அப்படின்னு சொல்லி மூளைக்கு மூளை தேமுதிமுக கூட்டணிக்காக பேசலை. ரெண்டாவது, உதயநிதி எங்கேருந்து வந்தார்? உதயநிதிக்கு யார் ரசிகர் மன்றம் வச்சாங்க? அவரோட ரசிகர் மன்றத்துக்கு எத்தனை பேருக்கு கட்சியில் பொறுப்பு போட்டு கொடுத்தாங்க? அறநிலைத்துறையில் பொறுப்பு வாங்கி கொடுத்தாங்க, ஒவ்வொரு வாரியத்தில் பதவி போட்டு கொடுத்தாங்க. உதயநிதியோட ரசிகர் மன்றம் என்ன தெரியும்? என்ன தெரியும் நீங்கள் கேட்க வேண்டியதானே அன்னைக்கு? அதெல்லாம் சார் சும்மா ஒருத்தர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். 2 வருஷத்தில் அவர் வந்து கட்சி ஆரம்பித்தார், முன்னுக்கு வந்துட்டார். நீ வர முடியுமா? நீ ஆட்சி நடத்த முடியுமா? ஒன்று மக்களால் தேர்ந்தெடுத்துருவாங்களா? எல்லாம் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. எவ்வளோ வீரவசனம் பேசுகிறீங்க? மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும். அதுதான் எங்களுடைய கோட்பாடு. இன்னும் ஏன்னா நீங்கள் எந்த குற்றமுறை சொன்னாலும் அது மக்கள் மேலே தான் நீங்கள் இது பண்ணுறீங்க. அடுத்தால மின்சாரம் சொன்னீங்க சார், நான் இப்போ சொல்கிறேன், அது அவர் மின்சாரத்துறை அமைச்சர், அது இதுவரைக்கும் அவர் ஏன் வெளியிடாமல் இருக்காருங்கிறது எனக்கும் தெரியல. உள்பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் எந்த ஹோட்டல் வேணாலும் போங்க, எரிவாயு தட்டுப்பாடு. எந்த ஸ்டார் ஹோட்டல் வேணாலும் போங்க, இன்னைக்கு 2000 வாட்ஸ் 3000 வாட்ஸு கம்ப்ளீட்டாக வந்து கேஸ் இந்த இது வச்சு எரிக்கிறாங்க, மின்சார அடுப்பு வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ வாட்டேஜ் நமக்கு இன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் மின்சார தட்டுப்பாடு இதே 2010 ஒவ்வொருத்தர் வீட்டில் அரிக்கிற லைட் எழுதி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அதை சமச்சீர் கொண்டு வந்தாங்க. ஆர்பி உதயகுமார் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் அம்மா வரும்போது வழி நடுவாக டீப் லைட் போட்ட நானே மின்சாரத்தை தட்டுப்பாடு பேசிகிட்டு இருக்கேன். அது மின்சாரத்துறையில் வந்து தூக்கி அடித்தாங்க அவரை. நல்லா புரிஞ்சுருங்க. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த மின்சாரம் இன்னைக்கு எரிவாயு தட்டுப்பாடுனால இன்னைக்கு அந்த மின்சார செலவு இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீட்டில் கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. கேஸ் தட்டுப்பாடு மத்திய அரசு எடுத்து போராட முடியல. இன்னைக்கு நமக்கு என்ன செய்யணும் அதுங்கிறது கேட்க இல்லாம விஜய் மின்சாரத்தை பண்ணிட்டாரு. விஜய் மின்சாரத்தை போய் கையை வச்சு பிடிச்சாரா? இல்ல விஜய் மின்சாரத்தை பிடிச்சு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா? மின்சாரம் வேற கேஸ் வேற இல்ல. மின்சார பிரச்சனை வேற, கேஸ் பிரச்சனை வேற இல்ல சார். கேஸ் இல்ல, அந்த கேஸுக்கு மின்சார அடுப்பு மூலமா 2000 வாட்ஸ் 3000 வாட்ஸ் ஒவ்வொரு ஹோட்டல்ல எத்தனை நீங்க போய் பாருங்க, எத்தனை ஹோட்டல்ல இருக்கு. ஸ்டார் ஹோட்டல்ல எப்படி சார் சமையல் பண்றான்? விறகு வச்சிருக்கானா? எப்படி சார் பண்றான்? எத்தனை இடத்துல நீங்க போய் பாருங்க. இன்னைக்கு எல்லா இடமும் சாதாரண ஒரு டீ கடையில கூட மின்சார அடுப்பு கொண்டு வந்து வச்சுட்டான். 1000 வாட்ஸ் 2000 வாட்ஸ் எடுக்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்க. போர்டுடைய சிஎம்டியான ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அறிவித்தார். தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு முன்பே கட்டுப்பாட்டுக்குள்ளாடி கொண்டு வர முடியல. ஏன்னு கேட்டா அதனாலதான் தட்டுப்பாடு வருது. உடனே மக்கள் அங்க போறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லி விடாதா? திமுக அண்ணா திமுக ஆட்சி நடக்கும்போது எத்தனை போராட்டம் பண்ணுனீங்க. அதே திமுக நடக்கும்போது எத்தனையோ போராட்டங்களை நாங்களும் பண்ணி பார்த்தோம். ஆனா இங்க செல்ஃப் எடுக்கல. இடம் 4ஆ பிரிச்சு வச்சுக்கிட்டேங்க. உங்க வசதிக்கு தகுந்தால கொடநாடு வடக்கு எடுக்காம
ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கைக்குள்ள வச்சுக்கிட்டீங்க. குட்கா கேஸ் அந்த கேஸ் பல மந்திரிகளுக்கு மேல வழக்க போட்டு அதை கட்சியை பிரிச்சு வச்சுக்கிட்டீங்க. ஓபிஎஸ் இந்த பக்கம் ஒரு பக்கம் பிரிச்சு வச்சுக்கிட்டீங்க. அப்ப அதெல்லாம் திமுக செஞ்சு சரியில்லையா? 3 முறை முதல்வராக இருந்தவர், ஒரு கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர், 234 தொகுதியில அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி செஞ்சது இல்ல. அவரை நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நீங்க கட்சிக்குள்ள சேர்த்து ஒரே ஒரு சீட்டை கொடுத்து விரும்பி தானே போனாரு. அதெல்லாம் விரும்பி தானே சார் போனாரு. சார் என்ன அதுதான் இதே விரும்பி போறாங்க. அதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் கொந்தளிக்கணும். இதுவும் விரும்பி தான் போறாங்க. இந்த தலைமை எனக்கு ஸ்டாலினை பார்த்து ஒரு 75 ஆண்டு கால கட்சிக்கு போறதும் தாவேக்காக்கு போறதும் ஒண்ணா ஒரே சமமா? சார் விருப்பம் தானே. நீங்க என்ன சொன்னீங்க? விருப்பம். அந்த விருப்பம் யாருக்கு எப்படி வேணாலும் வரலாம். நாளைக்கு அண்ணாமலை வந்திருக்காப்புல, இனி அண்ணாமலை கிட்ட போவாங்க. இதுல இங்க நமக்கு போய் விஜய் பார்க்க முடியலன்னா அண்ணாமலை கிட்ட போவாங்க. இது அப்ப எல்லாம் பதவிக்காக தானே? பதவிக்காக தான். என்ன சொல்ல முடியாது. என்ன சார், நாளைக்கு சிவகார்த்திகேயன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது ஒரு பாதி இடத்தை பிடிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பக்கம் கூட போவாங்க. திமுக அப்படி ஒரு முடிவு இருக்கலாம். திமுக லான்ச் பண்ணலாம் அப்படி. ஏன்னா அதான் பராசக்தி படத்தை கொண்டாந்து பராசக்தி படத்தை திமுக கொண்டு போய் இல்ல அவர் பின்னாடி மோடியை கூட்டியாந்து அதுல மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் உறவை நிரூபிச்சதுதான் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி டீம் போய் டெல்லியில போய் பொங்கல் விழால கலந்துகிட்டது. பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல. எல்லாரும் சார் நான் என்ன சொல்றேன், சினிமா மோகங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட மக்கள் இன்னைக்கு படிப்பறிவுல எங்கேயோ போயிட்டாங்க. அன்றைய காலகட்டம் கிடையாது. பத்திரிகையை பார்த்துக்கிட்டு 2 நாள் கழிச்சு பத்திரிகை படிச்சுக்கிட்டு தெரிகிற இதுல அடுத்த ஒரு நிமிஷத்துல நம்ம கையில இருக்க கைபேசியில வெளியில வந்துரும். அப்ப என்ன நடந்தாலும் தாவேக்கா போறதுனால விஜய்க்கு ஏதாவது அரசியல் லாபம் இருக்கா? அதிமுக அதிமுக அது இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க பாக்குறது தாவேக்காங்கிறது அதிமுக பார்ட் 2 சார். ஏன்னா திமுகவை எதிர்க்கிற ஒரே கொள்கை தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எடுத்து மக்கள் மத்தியில் வந்தாங்க. திமுகவோட எதிர்ப்பு தாவேக்கா எடுத்துக்கிட்டாரு. அதனால அந்த எதிர்ப்பை அதிமுக பார்ட் 2ங்கிறத பார்த்து ஒவ்வொருத்தரும் தாவேக்கா பக்கம் நகர்றாங்க. அதில் இந்த அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போராட்டம் வரவேற்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு கவுன்சிலர் கிடைக்கணும், ஒரு சீட்டு கிடைக்கணும், உள்ளாட்சியில் ஒரு நமக்கு கிடைக்கணும். வாய்ப்பு இல்லை. இத்தனை ஆண்டு காலம் நம்ம இங்கே போராடி பார்த்துட்டு ஒரு வாய்ப்பு இல்லாமல் கூட அவங்க போவாங்க. ஆனால் ஆண்டு அனுபவிச்சவங்க கடம்பூர் ராஜி, இப்படிப்பட்டவங்க உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத்தெல்லாம் கோடான கோடி சம்பாதிச்சு இந்த இயக்கத்துக்கு புரட்சி தலைவர் வகுத்த விதியை மாற்றி 10 பேர் முன்மொழியணும் 10 பேர் வழிமொழியணுங்கிறத அந்த சதியை பண்ணி அதுக்கு அந்த பொதுக்குழுவில் நீங்கள் உட்கார்ந்துருந்து ஒருத்தரை உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுக்கு தாங்கிறத நீங்கள் கொடுத்துக்கிட்டு இந்த கட்சிக்கு பேரையோ இந்த புரட்சி தலைவர் பேசுகிற பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு தார்மீக அடிப்படை உரிமையே கிடையாது. இன்னைக்கு போய் நீங்க தாவேக்கால போய் நாங்கள் புரட்சி தலைவர் வழியில் வந்தோம், புரட்சி தலைவி அம்மா வழியில வந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது. ஏன்னா கட்சியோட விதியை மாற்றி ஒரு போலி பொதுக்குழுக்கு நீங்க உடந்தையா இருந்து ஒருத்தரை வச்சுட்டு அவரை நீங்க கேளுங்க, ஏன் நீ பண்ணல, உன்னால தோல்வி அடைஞ்சிட்டு அவரை நீங்க பிடிச்சி கேளுங்க, அவர்கிட்ட உரிமையை கொண்டாடுங்க. அந்த கட்சியை திரும்பி நம்ம எப்படி கொண்டு வரலான்னு நீங்க ஒரு முடிவெடுங்க. ஏன்னா இன்னைக்கும் என்ன போல உள்ள தொண்டர்களை இன்னும் அதிமுக உயிர் பிழைக்காதா, எங்கேயா ஒரு இடத்துல வெளியில வராதா நினைச்சு காத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நாங்க பார்த்த தலைவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள். அத்தனை தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக புரட்சி தலைவர் திமுக தான் பாட்டு பாடினாரு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்வார். ஆனா அதிமுக அத்தனை பேரும் தான் பிள்ளைகளுக்காக, தான் வாரிசுக்காக, தான் நான் பிறக்க போற பிள்ளைகளுக்காக கோடான கோடி சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு அத்தனை ஒரு உழைச்ச தொண்டர்களை தெருவில் விட்டு நிற்காங்க. தெருவில் விட்டுட்டு நான் போய் விஜய் கிட்ட போய் நின்றுக்கிட்டு நீங்க கையை கட்டி நிக்கிறத எங்களால ஏத்துக்கிட முடியல தான். சரி சார், இப்போ அதிமுக இப்போ திமுக எதிர்கட்சி பலம் இழந்திருக்கிற நேரத்துல நிறைய கட்சிகள் இருந்து போறாங்களே, விசிகா, IUML எல்லா கட்சிகள். சார் திமுக கூட அதிமுகல வந்து XML வெங்கட்ராமன்லாம் எடுத்தாரு, இப்போ எடுத்தாரு. அதெல்லாம் அங்க திமுக பலம் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லையா? எதிர்கட்சிக்கு ஏன் போறாங்க? இடங்கள்ல இருந்து என்ன பண்றாங்க, இப்போ விஜயபாஸ்கர் நடுநிலையோட இருக்காரு, திமுக பக்கம் பேசிட்டு இருக்கிறாருங்கிறது பேச்சு. திமுக இப்ப நீங்க ரிசைன் பண்ணிட்டு வந்து திமுக இணைஞ்சீங்கன்னா தாவேக்கா போல நமக்கு அந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு 2 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஈடி வழக்கு. இப்போ விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட விசாரணை கமிஷன்ல அவரும் ஒரு குற்றவாளி அதுல சேர்க்கப்பட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் இவரு எல்லாருமே அதுல இருக்கிறாங்க. அந்த வழக்கு 5 வருஷம் தட்டி எடுக்கலையே சார். நீங்க ஏன் சார் பண்ணல? ஒரு முன்னாள் முதல்வர், மறைஞ்ச முதல்வர் இருப்பிடம் கொடநாடு, நான் பண்ணிடுவேன் சொன்னல சார், பண்ணலையா சார்?
குட்காவை தூக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள ஓடனே சார், சட்டையை கிழிச்சிட்டு பனியனை கிழிச்சிட்டு ஓடி வந்தீங்களா சார்? ஏன் சார் பண்ணல 5 வருஷம்? கவர்னர்கிட்ட போய் மனுவா கொடுத்தல சார். இந்த 5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி சார். இப்போ எதிர்கட்சி ஏன் எல்லாரும் போறாங்க? இப்போ வெற்றி பெற்ற கட்சிகிட்ட போறதுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம், பதவி ஆசை எல்லாம் இருக்கு. இப்போ திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளே தாவேகா பக்கம் போயிட்டாங்க. ஆனால் அந்த கட்சியில இருந்து பிரிந்து திமுகவுக்கு வர்றதுக்கான சூழல் தேவை ஏன் ஏற்படுது? நீங்க அங்க வந்து நீங்க எந்த கட்சியை நீங்க எடுத்துக்கிட்டாலும் 2ஆ இருக்கு சார். காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலும் 2 பிரிவு, நல்லா புரிஞ்சுருங்க. ஐஎம்எல் எடுத்துக்கிட்டாலும் 2 பிரிவு, விசிகா எடுத்துக்கிட்டாலும் 2 பிரிவு, எல்லா இடத்துலையும் திமுகவுக்குள்ளே 2 பிரிவு. அண்ணா திமுகல இருந்து வந்தவங்களால தான் ஸ்டாலினே தோத்து போனாருன்னு சொல்லி பகிரங்கமாக பேட்டி கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, நம்ம பரம்பரை திமுக காரெல்லாம் நம்ம ஒன்றிச்சிடணும், இந்த அண்ணா திமுகலேருந்து வந்தவங்களெல்லாம் ஓரங்கட்டணும், அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கக்கூடாதுங்கிறது திமுகவிலே ஒரு 2 பிரிவு இருக்குது. அதை அவர் பாவம் சமாளிக்கிறாரு. வாங்க வாங்கன்னு ஓபிஎஸ்ஸை கையை பிடிச்சி கூட கூட்டிகிட்டு போகிறாரு, பேராதிங்கன்னு. நல்லா புரிஞ்சுருங்க, நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவருக்கு சூழ்நிலை அப்படி. அது போக நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, விசிகா எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா கட்சியிலையுமே 2 பிரிவு இருக்குது சார். அது மறுக்க முடியாது. தாவேகா இன்னைக்கு தெளிவாக இருக்குது. பாஜக எடுத்துருங்க, பாஜக இன்னைக்கு 2 பிரிவு ஆகி அண்ணாமலை போயிட்டு இன்னைக்கு உட்கார்ந்து இருந்துட்டு கவுண்டிங் போடுறாரு. 12 லட்சம் வருது, 15 லட்சம் வருது. ஏன்னா அவருக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாஜக இன்னொரு வியூகத்தில் பார்க்குறாங்க. அது ஒரு 15 லட்சத்தோட 20 லட்சத்தோட முடிஞ்சிருச்சுன்னா, ஓஹோ அப்போ அண்ணாமலைக்கு ரேட்டிங் இவ்வளோதான், அதுக்கு பிறகு அவர் கட்சி ஆரம்பிக்கலாமா, இல்லை எந்த கட்சியில் சேர்க்கலாம், இல்லை தாவேகா கூட போய் நீ ஒரு சீட்டை வாங்கிட்டு உள்ளே இருந்துக்கிட்டு திரும்பி அதை போல இப்படியெல்லாம் திட்டம் போடக்கு தானே சார் பாஜக அடுத்த வேலையை செய்யுது. நீங்கள் இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 2. இப்போ அவர் சொன்னார், சிவகுமார் சொல்லிட்டாரு மேகதாது அணை திட்டத்தை கட்ட முடியாது. தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் எல்லாம் பைத்தியக்கார போய்க்கலாம், இல்லை தாவேகால இருக்கவங்க பைத்தியக்காரனா? நல்லா யோசிச்சிருங்க. அதாவது நீங்கள் வந்து இல்லை சார், எல்லாரும் சும்மா ஒன்று உட்கார மாட்டாங்க. முதல் முறையாக சொல்லலை, ஒவ்வொரு முறை அங்க காங்கிரஸ் காங்கிரஸோட தானே திமுக இருந்தது. நீங்க என்ன பண்ணிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்களால பண்ண முடியல. இப்ப காங்கிரஸ் அதே மாதிரி தாவேகா கூட வந்திருக்கும் போது அவர் தனிப்பட்ட முறையில், அதான் இந்த இந்தியா கூட்டணிக்குள்ள அவர் நுழையல. அவர் தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. நீங்க விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு 6 மாநிலத்தை உருவாக்குறாரு. அது கர்நாடகா, கேரளா எல்லாத்தையும் உருவாக்குறாரு. அதுக்குள்ளதான் ஒரு சமூக, இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி என்ன ஒரு கூட்டணி பேர் வச்சாரு, நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. அவர் ஒரு வியூகத்தை அமைக்கிறாரு. அது நாளை இளைஞர்களுக்கு நல்லதா இருக்கட்டுமே. நான் பாடி எல்லாம் 70 வயசு 75 வயசுல வண்டி எல்லாமே கிரீஸ் போட்டாச்சு. இனியும் நான் வந்து போட்டு ஆயில் மாற்றி நான் வண்டி ஓட்டுவேன்னு சொல்றத, இப்போ புதுசாக வந்துருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் போகிற வண்டிகளை நம்ம ஓட விடுவோமே, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதா அமையட்டுமே. அது முதல்ல அவர் தாவேகா தலைவர் விஜயோட அறிக்கையை யாருமே பார்த்தது கிடையாது. உங்களுக்காக தெரியுமா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். யாராவது அந்த அறிக்கையை பார்த்து ஓட்டு போட்டேன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவரோட அறிக்கையை பார்த்து படிச்சு ஓட்டு போட்டிருக்கேன். அவரு இது தருவாரு, 10,000 தருவாரு, வாஷிங் மிஷின் தருவாரு, கிரைண்டர் தருவாருங்க, யாரும் ஓட்டு போடல. ஆனா விஜயோட அறிக்கையோ அவருடைய ஸ்பீச்சோ யாராவது கேட்டிருக்கீங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட மற்ற கட்சிகளுடைய ஸ்பீச்சையும் விட எல்லாரும் கேட்டிருப்பாங்க. இல்ல ஸ்பீச்சுக்கு வேற, அறிக்கையை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்கிறது நம்ம யாரும் ஏத்துறோம். இப்ப அவர் சொல்றது போல வளைகுடா நாட்டுல நடக்கிற போர் என்ன விஜயா தொடங்கி வச்சாரு. ஏங்க நாட்டு அது வந்து நாட்டு நடப்பு. அதை நம்ம வந்து இன்னைக்கு இந்தியா நாட்டில் என்னென்ன சூழ்நிலைகள் வரப்போகுது. இப்போ அவரே சொல்றாரு, ஒரு ஆண்டுக்கு நீங்க தங்கம் வாங்காதீங்க, கல்யாணத்துக்கு வாங்காதீங்கன்னு பாரத பிரதமர் மோடி சொல்றாரு. அதை போய் என்ன விஜயா போய் பிடிக்க முடியும்? தங்கமே வாங்காதீங்கிறாரு. அதனால சூழ்நிலை இன்றைய காலகட்டம் அப்படி இருக்கு. என்ன நாளை என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அவர் உங்களுக்கு நீங்க 8,000 கொடுத்தா அவர் 10,000 கொடுத்தா இவர் 8,000 சொன்னதெல்லாம் திமுக அண்ணா திமுக. அவர் 4 சீட்டுக்கு மேல வரவே மாட்டாருன்னு சொல்லி தான் இத்தனை ஒரு கணிப்பு போட்டேங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் நீங்க போறாங்க, நீங்க இங்க அரசியல் லாபம், பதவி ஆசை, இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்துடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகால 45 வயசு மேலே அங்கே ஒன்றும் செல்லுபடி ஆகாது. ஏற்கனவே போன எம்எல்ஏக்கள் எல்லாம் நாங்கள் இதுக்கு முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடியே போனவங்களுக்கெல்லாம் இன்னும் பதவியும் கொடுக்கல. அவங்கள எல்லாருமே அவங்க பணிகளை பார்த்துட்ருக்குறாங்க. இனிமேல் தான் கலந்து ஆலோசித்து பதவி போடுவோம். நீங்கள் எல்லாரும் எங்களுடைய 30 ஆண்டு காலம் விஜய் அவர்களோட பயணித்த அவர்களோடு சேர்ந்து பயணிக்கணுங்கிறது அவருடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வந்து நேற்று பேசும்போது நான் கேட்டேன். நீங்கள் எல்லாரும் வந்து யார் உடுமலை ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், MC சம்பத்தாக இருக்கட்டும், நாளைக்கு வரக்கூடிய முன்னாள் இந்நாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், திமுக அண்ணா திமுக யார் வேணாலும் வாங்க. ஆனால் அவரோடு பயணித்தா
விஜய் ரசிகர்களோட தொண்டர்களோட நீங்கள் பயணிக்கணும், அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்ங்கிறது அவருடைய கோரிக்கை. இதை ஏற்றுக்கிட்டவங்க தான் தாவேக்கால பயணிக்க முடியும். இந்த திமுக போல கொடியை கட்டிக்கிட்டு 4 பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நாங்கள் எங்கே பண்ணவோ, அண்ணா திமுகவில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணவோ, இதை மாதிரி தாவேக்கால நடக்காது. நன்றி.